ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த உபதேசமும் ஒரு மிக மிக ரொம்பவும் முக்கியமான உபதேசம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் எல்லோரும் நன்மை செய்யவே விரும்புகின்றோம், எல்லோருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்றும் விரும்புகின்றோம், அதில் மகிழ்ச்சியும் பெறுகின்றோம். ஆனால் அந்த சேவையை சில நேரங்களில் செய்து வந்தாலும் அதில் பிரிதொரு உணர்வுகள் நமக்குள் பதிவாகிவிட்டால் அந்த சேவை கடைசியிலே என்ன ஆகின்றது என்பதை பார்க்கலாம். அதனால் அந்த சேவை செய்வதற்கு எத்தகைய உயர்ந்த நிலையில் அந்த பண்புகள் வேண்டும் என்பதைத்தான் இதில் உணர்த்துகின்றார்கள். ஆக மனதில் நாம் எதை எந்த அடிப்படையில் பதிவு செய்கின்றோமோ அதுதான் இயக்கும். உதாரணமாக இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஆனாலும் இந்த ஞான வழியிலே இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் போகும் பாதையிலே இது மாற்றிவிடும், அப்படியே தலைகளாக திருப்பிவிடும் என்பதைத்தான் குருநாதர் இங்கே நமக்கு எச்சரிக்கையாக செய்கின்றார். உதாரணமாக நமக்கு முன்னாடி நல்லது செய்கின்றார்கள், நாம் கண்விட்டு பார்க்கின்றோம். ஆனால் நல்லது செய்தாலும் கூட நாம் அதை மோசமாக எண்ணுகின்றோம். ஆனால் அந்த நல்லதை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது இந்த உணர்வு என்ன செய்கின்றது? நல்லது செய்கிறார் என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ளாதபடி அதற்குள் எப்படி குறை காணுவது, அதில் என்ன குறை இருக்கிறது என்று ரொம்ப சாதுரியமாக அந்த உணர்வை இயக்கிக் கொண்டு வரும். ஏன்னா இது நமக்கே தெரியாது, நம்மை அறியாமலே இயக்குவதன். நான் அதை சொல்லுகின்றேன் அதைத்தான் சொல்ல வருகிறேன் என்று எத்தனையோ வழிகளில் அது புகுந்து நம்மை அறியாமலே அந்த குறைகான நிலைகளை கொண்டு வந்துவிடும். அதை படிப்படியாக யார் எதை அந்த நல்லதை செய்தாலும் அதில் குறைகள் எப்படி காண வேண்டுமோ இதெல்லாம் திருப்பி நம்மை அந்த வழியில இயக்கி கொண்டு வரும். ஆனால் நல்லதாக்கும் நிலைகளுக்கு வராது. இதெல்லாம் மனிதனுடைய இயற்கையினுடைய பரிணாம வளர்ச்சி. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் வளர்ச்சி பெற்று மனிதனாக வந்தாலும் இந்த உணர்வுகள் இப்படி இயக்கி விடுகின்றது. ஏனால் எவ்வளவு பெரிய சக்தி எடுத்தாலும் எல்லாம் அனுபவித்தாலும் சில நேரங்களில் மற்றவருடைய நிலையை பார்க்கப்படும் பொழுது தன்னை அறியாமலே அந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற, எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்ற இந்த ஆதங்கமே தன்னை உயர்த்தி மற்றவர்களை தாழ்த்தும் நிலையாக வந்துவிடுகிறது. ஆனால் நாம் என்ன சொல்வோம்? நன்மை செய்வதற்குத்தான் நான் ஆசை கொண்டுள்ளேன், ஆனால் மற்றவருக்கு பற்று இல்லை, அவர்களுக்கு இந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமே இல்லை என்ற நிலையில் வரும்பொழுது இது மாதிரி குறைகளை வடிவமைக்க ஆரம்பித்து விடுகின்றோம். நம்மை அறியாமலே அதை சிக்கி விடுகின்றோம். இதனால் எத்தனையோ பிழைகள் வருகின்றது. இது எல்லாம் ஒவ்வொருடைய மனதிலும் தோன்றும். நாம் போகும் பாதையை தன்னிச்சையான திசைகளை திருப்பும். ஆனால் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இருந்தாலும் எல்லா உணர்விலும் இது இந்த சாம்பிள் போட்டுக்கொண்டே இருக்கும். நன்றாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது என்று சொல்லவும் சொல்லும். ஆனால் என்று காரமாக இருக்கிறது என்று நாம் அந்த காரத்தில் உகந்தால் சொல்வது போன்று அந்த நல்லதையே காரமாக சொல்வது போன்று காண ஆரம்பிக்கும். நல்லதை சொல்வார்கள், ஆனால் இங்கே எரிச்சலாகவும் காரமாக இருக்கும். இது எல்லாம் உண்மை நிலையை காட்டுகின்றது, அன்பை காட்டுகின்றது, பேராசையும் காட்டுகின்றது. ஏன்னா நல்லதை பெற வேண்டும் என்றுதானே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் கடைசியில இதுவே குறைகால நிலையில் கொண்டு போய் விழுத்து விட்டால், அதில் நான் வீழ்ந்து விட்டால் கடைசியில் எல்லாமே நிராசையாக மாறுகின்றது. அப்பொழுது இந்த பேராசை என்ன செய்யும்? அதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த பேராசை என்ன செய்யும் என்று குரு கேட்டுவிட்டு இது நிராசையாக மாற்றிக்கொள்ளும் சக்தி தான் வருகின்றதே தவிர நல்லதாக்கும் நிலையில் இல்லை. ஆகவே பேராசை என்கிற பொழுது எப்படி இருக்க வேண்டும், எது முன்னாடி இருக்க வேண்டும்? நான் நல்லதை சொல்கின்றேன், அடுத்தவர்கள் அதை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நாம் நல்லதை சொன்னாலும் அவர்கள் உயர வேண்டும் என்று எண்ணுகின்றோமா? அவர்களை உயர்த்த வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமா? அவர்களை உயர்த்துவதற்காக நம்முடைய பேச்சு, மூச்சு, சொல், செயல் அமைகிறதா? அதைத்தான் குருநாதர் இங்கே சுட்டி காட்டி மற்றவர்கள் உயர வேண்டும் என்று, இதுதான் பேராசையாக இருக்க வேண்டும். நான் உயர வேண்டும், நான் உயர்ந்திருக்கின்றேன் என்ற இந்த பேராசை வரக்கூடாது. இதுவும் பேராசைதான், அதுவும் பேராசைதான். ஆனால் மற்றவர்கள் உயர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எப்படியும் தெளிந்த மனம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற இந்த பேராசை நம்மை குறையிலிருந்து மீட்க செய்யும். நம்மை குறையிலிருந்து மீட்க வேண்டும் என்றால், நாம் இந்த குறைகால நிலையிலிருந்து மீட்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக எல்லோரும் உயர வேண்டும் என்ற இந்த தெளிவான எண்ணம், அந்த எல்லாரும் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற இந்த பேராசை நமக்கு நிச்சயம் இருந்தே ஆக வேண்டும். ஏனென்றால் குறைகாணும் இயல்புகள் என்பது எல்லோருக்கும் உண்டு.
எல்லோரிடம் இருக்கின்றது, என்னிடம் கூட உண்டு என்று குரு சொல்லிவிட்டு தன்னுடைய அனுபவத்தையும் இங்கே சொல்லுகின்றேன். ஏன்னா உங்களிடம் இதையெல்லாம் சொல்கின்றேன், ஆனால் இந்த மாதிரி உணவு சில நேரங்கள் எனக்குள்ளும் வரும். அதனால்தான் குருநாதர் என்ன செய்தார், ஒரு சந்தர்ப்பம் காட்டிற்குள் அழைத்து சென்று ஒரு மரத்தை காண்பிக்கின்றார். தூக்கி வீசிடார் என்றார். அவர் சொன்ன முறைப்படி செய்தலின் மரம் அப்படியே பறந்து போய் இங்கு விளைகின்றது. அதை கண்ணுற்று பார்த்தபடி எனக்கு அடுத்த கணம் திமிரே வருகிறது. யாராவது ஏதாவது செய்யட்டும், நான் தூக்கி பந்தாடுகிறேன் பார் என்று சொல்லுகிறேன். அப்பதான் குருநாதரை சுட்டிக்காட்டி, பார்த்தாயா, உனக்கு இப்பொழுது திமிர் வந்துவிட்டது. எதற்காக வேண்டி உன்னை அந்த மரத்தை தூக்கி எறிய சொன்னேன் தெரியுமா என்று கேட்டுவிட்டு, ஒருவருக்குள் ஆட்டி படைக்கும் தீய சக்திகளை தூக்கி எறிய வேண்டும். ஆனால் சாதாரணமாக ஜீவனுடன் வாழ்ந்த இந்த மரத்தை தூக்கி எறிந்த உடனே உனக்கு திமிர் வருகின்றது. இதை வைத்து யாரை வேண்டும் என்றாலும் தூக்கி எறிந்து விடலாம் என்ற எண்ணம் தானே உனக்கு இப்பொழுது வருகின்றது என்று காட்டிவிட்டு, அப்பொழுது இந்த திமிர் உனக்குள் விளைந்து இருப்பதனால் யாராவது ஏதாவது கோபித்து சொன்னால், தவறாக செய்தால் இருக்கட்டும், கொஞ்சம் அவரை சுண்டி பார்ப்போம். சுண்டி பார்த்தால்தான் அவருக்கு அந்த சிக்கல் வரும்போது தொல்லைப்பட்டால் அந்த அனுபவம் வரும் என்று நாம் அப்படி செய்தால் எப்படி இருக்கும்? அது அங்கே குறைகள் தான் வரும். ஆனால் அவர் அறியாது தவறு செய்தாலும், தவறான நிலைகள் நம்மிடம் சொன்னாலும், அதை நிவர்த்திப்பதற்குண்டான வழியைத்தானே நாம் சொல்ல வேண்டும். இன்னென்ன காரணத்தினால் குறைகள் ஏற்பட்டது, அதனால் இது உங்களை இப்படி பாதிக்கின்றது என்று வழிகாட்ட வேண்டுமே தவிர, அந்த குறையையே நாம் குற்றமாக்கி விடுகின்றோம். அது மட்டுமல்ல, தண்டிக்கும் நிலைகளுக்கு வந்து விடுகின்றது. குருநாதர் முதலில் எனக்கு உணர்த்தி, குறையை குற்றமாக ஆக்கி விடாதே, தண்டிக்கும் நிலைகளுக்கு வந்து விடாதே என்பதை உணர்த்தினார். ஏனென்றால் சக்தி பெற்ற நிலையில் தன்னை பெரியாளாக காட்டுவதற்கு, தன்னை மெச்சும்படி செய்வதற்கு இதுபோன்ற சக்தியை கொடுத்து தூக்கி எறியக்கூடிய நிலைகளை செயல்படுத்தலாம். அப்பொழுது அந்த எண்ணம் தான் வரும். மனிதனுக்குள் இது போன்ற சக்திகள் கிடைத்தால் உடனே அந்த திமிர் வரும் என்று உணர்த்துகின்றார். இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், நாம் சேவை மனப்பான்மையில் இருக்கின்றோம். ஆனால் நல்லது என்று அதுபோன்று செயல்படுத்தும் நேரங்களில் இதுபோன்ற உணர்ச்சிகள் நிச்சயம் வரும். நாம் அல்ல, நாம் எடுத்துக்கொண்ட ஆர்வம், அந்த துணிவு, அதெல்லாம் மற்றவர்களுக்கு இல்லையே என்ற நிலையில் அவர்களுக்கு அந்த ஆர்வம், அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக அவர்களுக்குள் இயங்கக்கூடிய அந்த தீமைகளை நிவர்த்தி செய்வதற்குண்டான உபாயங்களை சொல்வதற்கு பதிலாக அந்த குற்றத்தையே பெருக்கச் செய்ய விடுகின்றது. குற்றம் என்ற நிலையில் அவர்கள் தாழ்ந்து போனால், பேசாம போகின்றார் பார் என்ற நிலை வந்துவிடும். அதை கொண்டு குற்றங்களை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. அந்த நல்ல தண்ணீரை வைத்துத்தான் நாம் தூய்மைப்படுத்த முடியுமே தவிர, அழுக்காக இருக்கின்றது அழுக்காக இருக்கிறது என்று மீண்டும் அழுக்கையே அதனை நாம் ஊற்றினோம் என்றால் அங்கேயும் அழுக்காகின்றது, நாமும் அந்த அழுக்கைத்தான் சேர்த்துக் கொள்கின்றோம். அதனால் குருநாதர் இங்கே தெளிவாக இதை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே சேவை செய்ய நாம் அணுக வேண்டிய முறை எப்படி இருக்க வேண்டும்? ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதித்து, அந்த ஆண்டவன் வீட்டிற்கும் ஆலயம் என்று அவர்களை மதித்து அங்கே அமைதி பெறும் சக்தி பெற வேண்டும். ஈஸ்வரா என்று அமைதி பெறச் செய்யும் அந்த சக்தியை கொண்டு வந்தால்தான் இது சீராக முடியுமே தவிர, அது அல்லாதபடி எத்தனையோ பெரிய பெரிய நிலைகளை செய்தாலும், எத்தனையோ தன்னிடம் இருக்கக்கூடிய சக்திகளை காட்டினாலும், ஞானத்தின் வழியில் தேர்வு பெறுவது என்பது மிகவும் கடினம்தான். ஒரு சிலர் தான் தேட முடியும். ஒரு பக்கம் கூட்டமாக அப்படி வர வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று வந்து கொண்டே இருந்தாலும், இதில் என்னடா இருக்கின்றது என்று அதற்குள் கலைந்து வெளியிலே போய்கொண்டுதான் இருப்பார்கள். வர முடியாது, இதை வளர்க்கவும் முடியாது. உங்களுக்கு அர்த்தமாகிறது என்றல்லவா என்று கேட்கின்றார் குருநாதர். அது ஞான வழியில் வளர்வதற்கு மாறாக தன்னுடைய செயல்கள் தான் உண்மை என்று அதை நிலைநாட்டும் பொழுது நல்லதை நிலைநாட்ட முடியாது போய்விடுகிறது. எல்லாம் அனுபவத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஞானத்தின் பாதையில் நாம் சீராக செல்ல வேண்டும் என்றால் குரு காட்டிய இந்த அறநெறிகளை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். குறைகளையும் குற்றங்களையும் நாம் எந்த சந்தர்ப்பத்தில் இந்த உணர்ச்சிகள் தூண்டி நம்மை அறியாத அந்த வழிக்கு அழைத்து சென்றுவிடும். கடைசியிலே நாம் பகைமைகளை ஒட்டி வெறுப்பாக்கி நம்மையும் நாம் வெறுக்கக்கூடிய நிலைகளாக, தனித்த நிலைகள், நான் தான் என்ற நிலைகளுக்கு செல்லப்படும் பொழுது குருநாதர் சொன்னது கொண்டு நிராசையிலே நாம் சிக்க முடியும். ஆக நமக்குள் வளர்த்து கொண்ட நன்மையின் நிலைகளை நாம் மற்றவர்களுக்கும் எடுத்துக்காட்டி
மற்றவர்களுக்கும் அதுக்குண்டான வழிகாட்டி அவர்களை உயர்த்தி தான் உயர வேண்டும் என்ற நிலையிலே இதில் அடிபட்டு விடுகின்றது. இந்த இயற்கையுடைய நீதிகள் சூரியனாக இருந்தாலும் சரி, அகண்ட பேரண்டத்தில் இருக்கக்கூடிய எந்த சூரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, மற்றதையும் வளர்த்து அதன் வழிகளே தான் தானும் வளர்கின்றது, தானும் உயர்ந்த நிலை பெறுகின்றது. இயற்கையுடைய தத்துவ பிரகாரம் தான் குருநாதர் இந்த உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றார்கள். ஆகவே இந்த பேருண்மைகளை குருநாதர் காட்டிய அறநெறிகளை நாமும் கடைபிடித்து அல்வழிகளில் சீராக நாம் பயணிப்போம்.